நான் கேட்ட சுவாரஸ்யமான கதைகளில் இந்த பேச்சியம்மன் கதையும் ஒன்று. அது கிபி 1406 இப்போ இருக்கிற சென்னை, அதுக்கு பக்கத்தில் உள்ள கொண்டித்தோப்பு அப்படிங்கிற கிராமத்தை பாண்டிய மன்னர் வள்ளலராஜன் 4 ஆட்சி செய்தார். அன்னைக்கு அந்த கொண்டித்தோப்பு அரண்மனையே ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. ராணிக்கு பிரசவம் பார்க்க போன பேச்சி அந்த ராணியையும் அந்த ராஜாவையும் கொன்னுட்டாங்க. அப்படி அன்னைக்கு அந்த அரண்மனையில் என்ன நடந்துச்சு? பேச்சி ஏன் ராஜாவை கொன்னாங்க? அந்த பாப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு என்னோட பாட்டி முன்னாடி நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு உட்கார்ந்துருப்பேன். கொண்டித்தோப்பை வள்ளலராஜன் எனும் பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ரொம்ப மோசமான அரசனாக இருந்தான். அவன் அந்த கிராமத்து மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். மக்கள் எல்லோரும் வள்ளலராஜனை ஒரு கொடூர அரக்கனாக தான் பார்த்தாங்க. வள்ளலராஜனோட மனைவி கார்குழலி. அவங்களுக்கு ரொம்ப வருஷமா வாரிசு இல்லாம இருந்துச்சு. அதனால ராஜா பல யாகங்களும் பூஜைகளும் செஞ்சு வந்தாரு. அப்படி செஞ்சதோட பலனாக அவர் மனைவி கார்குழலி கர்ப்பமாகறாங்க. அரண்மனை ஜோதிடர்கள் வள்ளலராஜனிடம் பிறக்க இருக்கிற குழந்தை பிரசவம் ஆனதும் அந்த குழந்தையோட உடல் பூமியை தொட்டுடுச்சுன்னா அரசர் அழிஞ்சிடுவா, அதுதான் ஜாதகம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ராஜா ரொம்ப குழம்பி போனாரு. இதை நாம எப்படி தடுக்கிறதுன்னு யோசிச்சாரு. அப்போ அவருக்கு ஒன்று தோணுச்சு. பிறந்த குழந்தைய ஒரு நாள் பூரா பூமியில படாம யாராவது பார்த்துக்கிட்டாங்கன்னா நாம இந்த சாபத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. இதனால ரொம்ப குழம்பி போன அரசன் தன்னோட படையினரை அனுப்பி தன்னோட மனைவி கார்குழலிக்கு பிரசவம் பார்க்க ஒரு மருத்துவச்சி தேட ஆரம்பிச்சான். ரொம்ப நாள் ஆகியும் எந்த மருத்துவச்சியும் கிடைக்கவே இல்லை. அதனால அரசரும் தானும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சாரு. இப்படி அவர் தேடிக்கிட்டு இருக்கும்போது பேச்சி அவன் கண்ணில் படுறாங்க. அரசர் அவங்க கிட்ட என் மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும், அது மட்டும் இல்லாம ஒரு நாள் முழுசா பிறந்த குழந்தையோட உடல் பூமியில படாம பார்த்துக்கணும்னு கேட்குறான். பேச்சியும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு பதிலா நான் கேட்குற பொண்ணும் பொருளும் எனக்கு நீங்க தரணும் அப்படின்னு பேச்சி அவங்கிட்ட கேட்குறாங்க. அந்த நிபந்தனைப்படி அவரும் பிறக்கிற குழந்தைய பூமியில படாம பார்த்துக்கிட்டா கேட்குற பொண்ணும் பொருளும் நான் தரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். குழந்தையும் பிறந்துச்சு. ராணி பக்கத்துல இருந்த பெரியாச்சி அம்மனும் குழந்தைய கையில வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. நேருக்கெடு முடிஞ்சதும் ராஜா மருத்துவச்சியை பார்த்து குழந்தைய ராணி கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதற்கு மருத்துவச்சி நான் கேட்ட பொண்ணும் பொருளும் கொடு அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு வள்ளலராஜன் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நக்கலா சிரிச்சான். மருத்துவச்சியா வந்திருக்கிறது பேச்சின்னு தெரியாத அரசன், நீயே ஒரு வயசான கிழவி, உன்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லி சத்தமா சிரிச்சான். குழந்தைய ராணி கிட்ட கொடு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த வாளை உருவி மருத்துவச்சியை கொல்ல வேகமா ஓடி வந்த அரசன் அப்படியே மருத்துவச்சியை பார்த்து திகைச்சு நின்னார். ஏன்னா அங்க மருத்துவச்சியா வந்த பெரியாச்சி அம்மனுக்கு அரசனோட இந்த செயலை பார்த்து பயங்கரமான ஆத்திரம் வந்து, அதனால அவங்க தன்னோட சுய உருவத்தை காட்டியபடி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கையில அரசனோட குழந்தையும் இன்னொரு கையால ராஜாவுக்கு துணை போன ராணிய தம் மடி மேல வச்சு அவங்க வயிற்ற கிழிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தன்னை கொல்ல வாழை தூக்கிட்டு வந்த அரசனை இழுத்து அவங்க காலடியில போட்டு காலால் அழுத்தி அவனை கொன்னாங்க. இதை பார்த்த கொண்டித்தோப்பு மக்கள் ரொம்ப பயந்து போய் நின்னாங்க. அம்மா தாயே, உன் கோபத்தை குறைச்சி எங்களை வாழ்த்தி அருள் கொடுமா அப்படின்னு கை கூப்பி வணங்கி கேட்டாங்க. அந்த பயந்து போன மக்களை பார்த்து பெரியாச்சி அம்மன் இப்படி சொன்னாங்க. தானே காளியின் அவதாரமாக நின்று மக்களின் உயிர்க்காகவும் தெய்வமாக தன்னை அறிவித்தாள். என்னை வணங்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அன்பும் ஆசி பெறும். உங்களின் ஊருக்கு நான் காவலாய் இருப்பேன். வீடுகளில் வளரும் கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம், பிறக்கும் குழந்தைகளுக்கு என் கையாலேயே பாதுகாப்பும் வளமும் உண்டாகும் என்றும் மக்களை தன் கருணையால் கட்டி இழுத்தார். தன் அன்பு மற்றும் அருளால் நம்பிக்கையின் ஒளி பரப்பி பல கிராமங்களில் கிராம தேவதையாகவும் நகரங்களில் பேச்சி அல்லது பெரியாச்சி அம்மனாகவும் மக்கள் மனங்களில் நிழலாக நின்று அவர்களின் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் பாதுகாவலாக திகழ்கிறார் பேச்சி என்கிற பெரியாச்சி அம்மன். பெரியாச்சி அம்மன் இந்த கதையில அவங்க மக்கள் வாழ்வுக்கு உதவுவதாகவும் அவர்களுக்கு தேவையான சமுதாய உறவுகளை உருவாக்குவதாகவும் உறுதி செய்கிறாங்க. இது நம்ம ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை
நம்ம மற்றவங்களோட நன்மைக்கு பயன்படுத்த வேண்டுங்கிறத நமக்கு உணர்த்துற கதையா நான் இந்த பெரியாச்சி அம்மனோட கதையை பார்க்குறேன்.